சேலத்தில் பாமகவுடைய செயற்குழு கூட்டமானது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். விவரங்கள் குமரேசன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த ஓராண்டாக ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியாகவும் இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த பிரிவுக்கு பிறகு பல்வேறு இடங்களிலும், அதாவது ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவர்களும், குறிப்பாக ராமதாஸ் அணியிலும் சரி, அதே போல அன்புமணி அணியினரும் சரி, வார்த்தை போர், அதாவது ஒரு யுத்தமாகவே அவர்கள் ஒரு இடத்திலும் தங்கள் வார்த்தைகளை அள்ளி தெளித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அந்த பாமகவின் அதாவது சிறப்பு செயற்குழு கூட்டம், அதே போல சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 5 ரோடு பகுதியில் உள்ள இந்த தனியார் மண்டபத்தில் தற்போது இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்க தொண்டர்கள் மிகுந்த ஆவலோடு வந்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுவையைச் சேர்ந்த 650 உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அதனை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 4000 பேர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ராமதாஸ் தலைமையிலான இந்த ஆண்டின் சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இது வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நடைபெறும் ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அன்புமணி ஒரு பக்கம் தனியாக செயல்பட்டு வருகிறார். அதே போல ராமதாஸ் ஒரு பக்கம் அன்புமணிக்கு எதிரான அறிக்கைகளை தொடர்ந்து விட்டு வருகிறார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே அன்புமணி அவர்கள் இந்த கூட்டத்திற்கும் பாமகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு எதுவும் எங்களை கட்டுப்படுத்தாது என்ற வகையில் அன்புமணி தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதாவது ராமதாஸ் அவர்கள் தனது உருக்கமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் இது தனக்கு கடைசி யுத்தம் என்ற வகையில் அவர் வெளியிட்டிருந்தார். எனவே இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தமிழ்நாடு மற்றும் புதுவையைச் சேர்ந்த அனைவரையும் இந்த கூட்டத்தில் கூட்டி வந்து இந்த கூட்டத்தில் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற வகையில் ராமதாஸ் அவர்கள் தற்போது இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தற்போது இந்த செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்த ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்றார் போல்தான் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் நாளைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக அமையும், அந்த கூட்டத்தில் கூட்டணியில் யாருடன் சேர்வது என்பது குறித்து தனக்கு முழு அதிகாரம் அந்த கூட்டத்தில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது, அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்ற வகையில் இந்த கூட்டணி இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த மாநில செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. அதாவது வருகிற 26ஆம் ஆண்டை வரவேற்கும் கூட்டமாகவும் 25ஆம் ஆண்டை நிறைவடையும் கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருந்தார். அதே போல இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். குறிப்பாக கூட்டணி, அதே போல அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். தாங்கள் சேர்கிற கூட்டணி நிச்சயமாக இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் என்ற வகையில் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தையும் அதே பொதுக்குழு கூட்டத்தையும் செயற்குழு கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். கட்சியில ஏற்பட்ட பிளவுக்கு பிறகு ராமதாஸ் அவர்கள் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவதற்காக திட்டமிட்டு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதற்கு போகக்கூடாது அப்படின்னு அன்புமணி தடுத்துட்டார் அப்படின்னு ராமதாஸே செய்தியாளர் சந்திப்பில் கடந்த காலங்களில் குற்றம் சாட்டியிருந்தார். இப்போ எவ்வளவு பேருக்கு இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டது? அவர்கள் அனைவருமே அங்கு வந்திருக்கிறார்களா குமரேசன்? நிச்சயமாக, அதாவது இந்த ராமதாஸ் அணி ஒருபுறமும் அதே போல அன்புமணி அணியும் தனித்தனியாக செயல்பட்டு வரும் நிலையில் தந்தை மகன் என்று பாராமல் ஒருவருக்கொருவர் வார்த்தை போர் நடத்தி கொண்டிருக்கார்கள். அதாவது குறிப்பாக தன் மகனுக்கு எதிரான அறிக்கையை பல்வேறு விதங்களில் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டு வருகிறார். அதே போல தனது தந்தை என்று பாராமல் அன்புமணி அவர்களும் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார். இந்த குமுறல் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே இருக்கின்றது. தந்தை மகனுக்குள் இவ்வளவு பெரிய பிளவு இருக்கின்றது, இவ்வளவு பெரிய சண்டை இருக்கின்றது என்ற வகையில் தான் தொண்டர்கள் ஒரு
குழப்பத்தில் நீடித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தன் பக்கம்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, தான் மாநில தலைவர் என்ற வகையில் அன்புமணி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். ஆனாலும் கூட அன்புமணியை கடந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த கட்சியில் இருந்து முழுவதுமாக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டோம். எனவே இந்த கட்சியின் நிறுவனரும் நான் தான், தலைவரும் நான் தான் என்ற வகையில் ராமதாஸ் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.